ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு 1 கப், அடுத்து கடலப்பருப்பு 1 கப், அடுத்து பாசிப்பருப்பு 1/4 கப். இது மூணுத்தையும் 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் தண்ணியில் 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி. நம்ம ஊற வச்சுருக்க புளியை கொஞ்சம் கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்படுறத போட்டுட்டு 4 டீஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காவையும் சோம்பையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கிறத அந்த புளி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்க புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்து ஊற வச்சுருந்த எல்லா பருப்பையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதுல அரை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தோடு சேர்த்து பருப்பெல்லாம் கலந்து வச்சுருக்கிறத உருண்டையாக உருட்டி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வெந்த உருண்டை எல்லாத்தையும் குழம்புல ஒன்றா சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம்.
அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.